பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பாண்டியன் சரவணன்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே வரும்பொழுது, "இன்னைக்கு நீ கோயிலுக்கு போயிருந்தல, கோயிலுக்கிட்ட போய் நீ ஒரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தல, உனக்கு பின்னாடியே நானும் வந்து பார்த்தேன். ஆமா, அந்த பொண்ணு யாரு? வீட்ல வந்து சம்மந்தி சத்தம் போட்டுச்சுல, தங்கமயிலோட அம்மா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா? என்ன ஏன் இப்போ தான் ஒரு பொண்ணோட டைவர்ஸ் ஆக போகுது, அதுக்குள்ளே இன்னும் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறதெல்லாம் சரியில்லை" அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாப்புல. உடனே சரவணன் வந்து, "நாங்கள் ஒன்றும் தப்பாலாம் பேசலை. ஸோ அந்த பொண்ணும் என்னைய மாதிரி டைவர்ஸ் ஆகி அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்குது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக பேசிக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்குள்ள எந்த தப்பான எண்ணமும் இல்லை" அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இதுக்கு அடுத்ததே அப்படியே செந்தியில் காமிக்கிறாங்க. செந்தில் இப்போலாம் நிறையா லஞ்ச பணம் வாங்கிட்டாப்புல இல்லையா, அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே போகிறாப்புல. வீட்டில் போய் பீரோவில் திறந்து உள்ளார வைக்கும்பொழுது கரெக்டாக மீனா வர பதட்டத்தில் பணத்தெல்லாம் கீழே போட்டுடுறாங்க. அப்படியே கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. இவ்வளோ பணம் இருக்கிறத பார்த்தா மீனாவுக்கு சந்தேகம் வரும்ல, கேள்வி கேட்காம இருப்பாங்களா? கேள்வி கேட்குறாங்க. ஆனால் செந்தில் வந்து பதட்டத்தில் இருக்கிறாப்புல. மீனாவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆர்டி சேர்த்திருந்தேன், சேர்த்து வச்ச பணம் தான் இது அப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஏதோ பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இருந்தாலும் மீனாவுக்கு சந்தேகம்தான். இந்த பக்கம் நம்ம ராஜி நைட்டு சாப்பிடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் டயட் ஃபாலோ பண்ணுறாங்களே, அதனால் சாப்பாடு சாப்பிடாம சும்மா டயட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில ஐட்டங்களை எடுத்துகிட்டு வந்து வச்சு தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ராஜியோட அப்பத்தா கேள்வி கேட்குறாங்க, "என்னடி இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் என்ன சாப்பாடு இது?" அப்படின்னு திட்ட, "இல்லை நான் குண்டா இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்" அப்படின்னு உடனே, "எவன் அவன் சொன்னான்?" அப்படின்னு உடனே, "ஒருவேளை காலேஜில் சொல்லியிருப்பாங்க" அப்படின்னு பக்கத்தில் இருந்து அரசி சொல்ல, "அவனை நான் பார்த்துக்கிறேன், அவன் யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு" அப்படின்னு அப்பத்தா மிரட்டுது. நம்ம கதிர் தான் அப்படின்னு ராஜியால் சொல்ல முடியலல்ல. ஸோ நம்ம கதிர் இருந்துக்கிட்டு, ஒருவேளை இவ குண்டா இருக்கிறதுனால இவ ஸ்லிம் ஆகிறதுக்கு டிப்ஸு சொல்லியிருப்பான் அப்படின்னு ஏதோ சொல்லி பார்க்குறாப்புல. கடைசியாக என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, வழக்கம் போல் நம்ம பாண்டியன் தன்னோட துணியை தானே துவைச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் அழுக்கு போகாமல் அப்படியே துவைச்சி கொண்டு போய் காய போடுறாப்புல. இதை பார்த்து நம்ம கோமதி அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து துவைக்க போகிறாங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.